ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விலாக். நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நியூ இயர் அன்னைக்கு முந்தின நாள் நைட் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து கோலம் விடணும் அப்படின்னா அவள் தான் வருஷம் இப்போ ஒரு 3 வருஷமாக அவள் அந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர்னு எழுதிட்டு இருக்கா. சரி எழுது, அது பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல. ஓகே போய் எழுதி அந்த கோலப்பொடியை விடு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஆர்வமாக எழுதிக்கிட்டு இருந்தா. அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாமே நடந்துச்சு. அது வந்து நம்ம இப்போ சொன்னோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்காதுல்ல. சூப்பராக இருக்குது பாப்பா, பண்ணுன்ட்டு அவள் இஷ்டத்துக்கு விட்டாச்சு. சூப்பராக எழுதி அழகாக கோலப்பொடி எல்லாமே விட்டா. ஓகே ஃப்ரெண்ட், பாப்பா கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாப்பா விட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவள் அதில் இன்னும் எழுதணும் நிறையா. பாய் 2025 அப்படிலாம் எழுதணும் அப்படின்னா பாப்பா இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னா சர்ச்சுக்கு போக முடியாது, விடிஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏதோ அவளால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தா. இன்றைக்கி சர்ச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்து ஒரு 11:30 ஆரம்பிக்கும். அது பழைய வருஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது வருஷ ப்ரேயர் வந்து 12 o'clock அப்புறம் ஆரம்பிப்பாங்க. நான் இன்றைக்கி கட்டுற சாரீ வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நியூ இயர் சாரின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் உடுக்கிறது வந்து கல்யாண சாரி தான் உடுத்துட்டு போகிறேன். சர்ச்சுக்கு எல்லாருமே அதை தான் உடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பகலில் வந்து நம்ம புது சாரி உடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கல்யாண சாரியை தான் உடுத்துட்டு போனேன். அப்பாவும் பையனுக்கும் ஒரே ட்ரெஸ் கலர், ஆனால் டிசைன் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. பாப்பா வந்து ஆல்ரெடி அவள் ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து முன்னாடி எடுத்திருக்கேன்னு காமிச்சதுலே. எனக்கு என்னமோ அந்த ஒயிட் கலர் தாவானியை விட இந்த தாவானி தான் கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இவளுக்கு வந்து ஒயிட்டு தான் பிடிச்சிருக்கு. எவ்வளோ தான் ஸ்பீடாக கிளம்புனாலும் இந்த பசங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம கிளம்பணும் அப்படிங்கும்போது லேட் ஆயிடுது. நானும் வேக வேகமாக நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் கிளப்பி விடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆனால் பழைய வருட ஆராதனை அந்த எண்டில் போனோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனோம். எப்படியோ போயிட்டோம் அப்படின்ட்டு ஸ்பீடாக கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு வந்து பூ தெரிகிற மாதிரி வைங்கக்கான்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அவளுக்கு வந்து இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணி இந்த மாதிரி பூ வைக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வசனம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு வசனம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஒன்றுனா பாப்பாவுக்கு எனக்கும் ஒரே வசனம் வந்திருக்கு, தம்பிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே வசனம் வந்திருக்கு. சரி, அப்பாவுக்கும் அண்ணனுக்குள்ள வசனம் தனி வாசி. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நல்ல வசனம், சூப்பரான வசனம். இந்த வருஷம் பாப்பாவுக்கும் எனக்கும் வந்திருக்க வசனம் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போய் தூங்கிட்டு காலையில் வீடியோ அப்படி கண்டினியூ ஆகும். கிறிஸ்மஸ்க்கு வந்து காலையில் மதியம் எல்லாமே வீட்டிலே தான் செஞ்சேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் மட்டும்தான் செஞ்சுருக்கேன், தோசை வச்சு மீன் குழம்பு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அனுக்குட்டி, எல்லாருக்கும் இன்னொரு டைம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு. ஹாப்பி நியூ இயர். சரி, இந்த ட்ரெஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? சொல்ல முடியலையோ? சரி, ஓகே, ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. அப்போ ஆமாம், அது போட்டால் அதுவும் அழகாக தான் இருந்துச்சு, இதுவும் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ட்ரெஸ் இது தான் நியூ இயர் ட்ரெஸ். நான் ஃபஸ்ட்டு கட்டிட்டு போல ஆல்ரெடி சொன்னல, அது கல்யாண சாரி. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது பேர் தான் போச்சம்பள்ளியா. இது வரைக்கும் நான் எடுக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சாரி எடுத்துக்கேன், ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பூ வச்சுட்டு அடுத்து வந்து கேக் கட் பண்ண வேண்டியதான். கேக் கட் பண்ணிவிட்டு மாதா கோயில் போகணும். நம்ம வந்து நைட்டே போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டோம், ஏஸ்பாவை. இப்போ போய் அம்மாவை பார்க்க போகிறோம். மாதா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எந்த அளவுக்குன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு பிடிக்கும் அவங்கள. நான் கேட்டது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. நான் என்னென்ன வேண்டதனோ எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நியூ இயர் தான் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து அடுத்து கேக் கட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, என்னங்க உங்களை நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு டைம் விஷ் பண்ணிருங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லிருங்க. ஹாப்பி நியூ இயர். ஓகே, கட் பண்ணுங்கடா. ஹாப்பி பர்த்டே எல்லாரும் 2026. ஹாப்பி பர்த்டே 2026. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஹாப்பி பர்த்டே 2026. ஹாப்பி பர்த்டே 2026. இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமா அமையணும், கண்டிப்பா அமையும். இப்போ வந்து ப்ரௌனி லவரா மாறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்ட் தான் பிடிக்குது, அதனால ப்ரௌனி வாங்கி கட் பண்ணியாச்சு. ஓகே, அப்பாட்ட ப்ளஸ் பண்ணுங்க. சரி, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்க, ப்ளஸ் பண்ணுங்க. பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்ன
கிறிஸ்மஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெடி வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு. வெடி வந்து எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொன்னேன். கண்டிப்பாக நம்ம வாங்கினா தான் ஒரு சில குடும்பங்கள் வந்து வாழும். வந்து எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஐயோ அது புகையாக போகுதே காசு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் அதனால் எத்தனை குடும்பங்கள் வாழுது அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு தோணும். பாப்பா சடங்கோட நிறைய வெடி வாங்கணும். நம்ம பெரிய பெரிய சரவெடிகள் இந்த மாதிரி வாங்கணும். கிறிஸ்மஸ் தீபாவளி நாங்கள் வாங்கலை. சரி ஓகே, நியூ இயருக்கு வந்து பாப்பாலாம் ரொம்ப ஆசைப்பட்டு சரவெடியும் மேலே போய் வெடிக்கிற அந்த வெடி மட்டும் தான் வாங்கியிருந்தோம். இப்போ அதை தான் வச்சிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வைக்கும் போதெல்லாம் பிடிக்காது, நம்ம எதிர்பாராம பக்கத்தில் போகும்போது வெடிக்குள்ள அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. தம்பி வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், வெடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு அது அணைஞ்சிருச்சு போல் திரும்ப பற்ற வச்சாங்க. கரெக்டாக அவங்க போய் பற்ற வைக்கிறாங்க, வெடிச்சிருச்சு. நல்லா கிளம்பி நீட்டாக இருந்தேன். ஆனால் எதுக்கு இப்படி வேர்த்து போய் இருக்கேன் அப்படின்னா, நாங்கள் வெடி போட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள அந்த ஓலை மாதிரி குமிஞ்சிருந்துச்சுல, அதில் போய் வெடி விழுந்து ஃபுல்லாக தீ எரிஞ்சிருச்சு. ஓடி ஓடி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். அதனால தான் இப்படி இருக்கேன் டல்லாக. நாங்கள் மாதா கோயில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூத்துக்குடியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேவரட்டான கோயில் அப்படின்னா படிமை மாதா கோயில் தான். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். மாதாவை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தை இயேசுவை வேறு அவங்க வச்சுருந்தாங்க, அந்த புல் எல்லாமே சுற்றி வச்சு அதில் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம இந்த மாதா கோயில் போயிட்டு ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு போனோடனே ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்துச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வீட்டில் போய் நான் எடுத்து காமிக்கிறேன். நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், குழந்தை இயேசு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் இது பார்த்துருக்கீங்க, இந்த சர்ச்சுக்கு போவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நீங்களும் மாதாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ கிறிஸ்மஸோடு பார்த்துருப்பீங்க, ஃபுல் வேலை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த நியூ இயர்க்காவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு காலையில் மட்டும் சாப்பாடு பண்ணிவிட்டு மதியம் வந்து வாங்கியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிரியாணி. இப்போ சரியப்பா, இது தூத்துக்குள்ளே தானே வந்திருக்கு. தூத்துக்குடி ஆர்ஆர் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குவான்டிட்டிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேசரி, ரைத்தா, அப்புறம் ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிக்கன் 65 வந்து காம்போவில் கொடுத்தேன் நாங்கள், அது கொடுத்துருக்காங்க. இது மற்ற டைமில் அது வராதான். அப்புறம் வந்து இது கத்தரிக்காய் கூட்டு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ சாப்பிட்டு முடிச்சு இன்றைக்கி நியூ இயர் வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.